வி மீட் அகைன் ராகுல். அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு பாட்காஸ்டா? ஆமா ப்ரோ, இன்னைக்கு செம டாபிக் ஒன்று மாட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லு, என்ன வாழ்க்கை எப்படி டாபிக்? போகுது? அதுல இருந்து ஆரம்பிப்போம். வாழ்க்கையை பத்தி சொல்லு. என் வாழ்க்கையாடா குளிர்துடா, எப்பயும் அதே தான்டா. குளிர்து தம்மச்சினே இருக்கேன் நிறைய. இப்படியே ம். போயிடுது வாழ்க்கை. உன் வாழ்க்கை எப்படி போகுது? என் வாழ்க்கையா இன்னும் சூப்பரா போகுதுடா. இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கேன். ஜிம்முக்கு போறேன், நல்லா ஆஹ், ஜாலியா போயிட்டு நான் இருக்கு. நல்லா பிரச்சனை இல்லை. சாப்பிடுறேன், ஜிம் எல்லாம் போறது இல்ல. சரி, என்ன டாபிக் இன்னைக்கு? என்னத்தை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியான ஒரு டாபிக். ஜாலி அட் த சேம் டைம் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நம்ம பேச போறது வந்து இன்னைக்கு கேமிங் கேமிங் பத்தி ஒரு அலசல். கேமிங் டிசைட் பண்ணியாச்சு. ரெண்டு ம். கேட்டகரி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அந்த ப்ரொஃபஷனல் கேமர்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நம்ம ஆமா, விட்டுறலாம் கெஸ்ட் ஒருத்தர் இப்போதைக்கு. இருக்காரு. அப்புறம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் தலைவரை. ஓகே. சோ ரெண்டு கேட்டகரி இருக்கு, மல்டி பிளேயர் ஒன்னு, சிங்கிள் பிளேயர் ஒன்னு. நான் மல்டி ம். பிளேயர் வந்து ஆன்லைன் போய் ஆன்லைன்ல விளையாடுறது. லைக் கரெக்ட். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் ஆஃப் விளையாடுறது, இந்த டியூட்டி வேலரண்ட், அதெல்லாம். கால் ஆ. ஆஃப் டியூட்டி, அந்த ம். மாதிரி இந்த மாதிரி, கவுண்டர் ஸ்ட்ரைக்கு, அப்படி இப்படின்லாம். ம். ஓகே. சரி, ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து இந்த ஸ்டோரி ஓரியன்ட் சிங்கிள் பிளேயர் அந்த மாதிரி தான் நான் வந்து விளையாடுறது. நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண? அதான். எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ண? ஓ, அதுல இருந்து ஆரம்பி. அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்குமே. கெஸ்ட் ஸ்பீச், கெஸ்ட் பேசுறதுக்கு கூட இடம் இருக்காது, பட் இருந்தாலும் சொல்றேன். ஓகே, கேமிங் கூட நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு கெஸ்ட் வேற இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அவர் ஓ, எவ்வளவு பெரிய கேமர்னு எனக்கு தெரியல. கேமர்னு சொல்லி சுத்துறாரு ஊர்ல அவரு. கேட்போம், ஓகே. அவரு கேட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் அவர் கேமரா இல்லையான்னு ஃபர்ஸ்ட். யார் யார் வந்திருக்காங்க அப்படி ஒரு பெரிய கேமர் எல்லாம் சொல்ற? அவர் வந்து இன்டர்நேஷனல் கேமர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்தியால ஆரம்பிச்சாரு ஆ, கேமிங்ல. அப்புறம் யுனைடெட் ஓகே. கிங்டம் போனாரு. அங்க பெரிய ம். கேமர் கை ஆயிட்டு திருப்பி இப்போ வந்துட்டார் இந்தியாவுக்கு. அவர் வந்து ஓ, வேற யாரும் ஓகே. இல்ல, மிஸ்டர் ஆ, ஷாம் சுந்தர். வெல்கம் டு த ஷோ. ஷாம் சுந்தர். ஹலோ பாய்ஸ், இல்ல எப்படி இல்ல, இருக்கீங்க இவரு எல்லாம்? வந்து அன்மியூட்டே பண்ண தெரியலையா? இவரு வந்து மல்டி பிளேயர் போய் என்ன மயிர் புடுங்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. இல்ல கேமர். ஆ, மச்சான், டக்குனு அமுச்சு விட்டேன். சரி சொல்லுங்க ஷாம். ஷாம். சரி, இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல வந்து கேமிங் எப்படி ஆரம்பிச்சது நம்மளுக்கு? இப்போ எனக்கு உன்னை பத்தி தெரியல ராகுல், ஆனா நான் வந்து இப்ப பெருசா கேமர் அப்படின்லாம் சொல்லிக்கிறதுக்கு அருகதை கூட இல்ல. அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு ஆர்கிடெக்சர். எனக்கு வந்து கேமிங் வந்து எங்க அண்ணாவோட தான். அண்ணாவோட போயிட்டு 10 ம். ரூபா கொடுத்து 5 ரூபா கொடுத்து அந்த கேமிங் சென்டர்ஸ் இருக்கும்ல ஊர்ல. அங்க போயிட்டு ஆமா நாங்க ஆமா லைன்ல ஆமா. நின்று அந்த WWE ஆடுவோம். அதுதான் எனக்கு காயின் ஃபர்ஸ்ட். போடணும்ல. ஆமா, காயின் போட்டு அந்த ஜாய்ஸ்டிக் டிஃப்ரெண்டா இருக்கும் அது. ஆஹ் பட்டன்ஸ் தட்டிட்டு ஆமா. ஆடுறதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வீட்ல ஒரு ஓகே. கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. பழைய எக்ஸ்பி மாடல், ம். எக்ஸ்பி கூட 98 மாடல் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஆஹா. கேம்ஸ்லாம் அந்த லோக்கல்ல போய் நம்ம இது பர்மா பஜார்ல வாங்கிட்டு வந்து பாதி சீடி வேலையே ஆ. செய்யாது. ஆசிஸே வாங்கிட்டு வருவோம், போடுவோம், கோடுலாம் கொடுப்போம், அடிப்போம், வேலையே ஆகாது. இதுதான் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கேமிங். ஓகே அப்படிதான் ஸ்டார்ட் ஓகே ஆச்சு. ஓகே ஓகே. ஷாம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஷாம். ஷாம் சொல்லுங்க ஷாம். இருங்க ஜி சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் வந்து ஜிடிஏ வைஸ் சிட்டியோ சான் அண்ட்ரேஸ் தான். ஆ, ஓ, அது வரட்டும் பாரு. ப்ரோ, கரெக்ட். வைஸ் பெஸ்ட் சிட்டி அதுதான். வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்துச்சு நம்மளுக்குன்னு பிசி வந்துட்டதுக்கு அப்புறம். எனக்கு வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இந்த இதுலாம் டேவு, மாரியோ, அது அதுக்கப்புறமா ஆ, வந்து லயன் கிங் கேம் ஒன்னு இருக்கும். யாருக்காச்சும் வேணும்னா போய் ட்ரை பண்ணுங்க, தீயா தம்பி, இருக்கும். உனக்கு விண்டோஸ் 98ல அலாதினோ இது ஆடிருக்கீங்களா? ஏய், அலாதினா வெறியா சூப்பரா இருக்கும், இருக்கும். பிக்சலேட்டடா வெறியான இருக்கும் தானே கேம் ஃபுல்லா. அதெல்லாம். வெறியான கேம் அலாதீன் அதெல்லாம். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ரெட்ரோ செம்மையா இருக்கும் கேம்ஸ். அதெல்லாம். ரெட்ரோ ஆப்வியஸ். தான். அப்புறமா அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபேவரட் எல்லாமே வந்து இந்த 999991 அந்த ஒலிம்பிக்ஸ் வருவேன், இந்த லயனை வச்சு அந்த ஆமா ஃபயருக்குள்ள குதிக்கிறது. ஆமா, கரெக்ட். அது 100 இந்த மீட்டர்ஸ் ரேஸ் டேங்க், இருக்கும். இந்த பேட்டில் ஃபீல்ட் ஒன்று இருக்குமே, டேங்க் வச்சு சுட்டுமே. ஆப்வியஸ்லி இந்த மேரியோ, ஸ்பைடர் மேனு, ஆஹ் கான்ட்ராடா டேய். கான்ட்ரா ஏ, தான் லெஜெண்ட் கான்ட்ரால கேம் தான். கான்சோல் ப்ரோ. கான்சோல்ல தானே வந்துச்சு அது. பட் அதான் ப்ரோ 9991 அதான் நைன் வீடியோ நைன் கேசட். நைன்ல கான்ட்ராவா இருக்கும். 10 கேம் இருக்கும், கான்ட்ரா ஒன். மொத்தம் 10 கேம் இருக்கும் மிஞ்சி போனா ப்ரோ, அதுல. இந்த லூனி டூன்ஸ் கேம் தெரியுமாடா யாருக்காச்சும்? இந்த 999ல லூனி டூன்ஸ் வருமே. பக்ஸ் தெரியல, பண்ணி வந்து ஒரு பார்த்ததில்ல. டனல்குள்ள போவோம், அது கோச் எல்லாம் இருக்கும்டா. ஒவ்வொரு லெவலுக்கு போறதுக்கு ஒவ்வொரு கோச் அன்லாக் ஆகும். ஒரு லெவல நீ வந்து பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒரு கோடு வரும். ம். அப்போ வந்து என் கசின் அண்ணா வீட்டுல தான் விளையாட்டு இருக்கோம், டிவி இருக்கும் பக்கத்துல, சேர்ல அது ஒரு தரையில உட்காந்து இருக்கோமா, செவுரு ஃபுல்லா அந்த கோட்ஸ் இருக்கும். லைக் நம்மளுக்கு ஃபேவரட் லெவல்ஸ்ல அந்த கோடு போட்டோம்னா போய் விளையாடலாம். இந்த கன்னு வச்சு டக்க சொன்னமே, டொக் ஆ, டொக் 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 டொக். செம டெக்னாலஜி நீ அதெல்லாம். என்னடா ப்ரோ ப்ரோ கேமர்னு சொன்னா உட்காந்து டக்கா பத்தி பேசிட்டு இருக்கா பக்க. எவ்வளவு எந்துவா சொல்றான் பாரு. அதை வேற டப்பு டப்பு இதெல்லாம் டப்புன்னு வந்து சொல்றான். இந்த கேம் சைல்ட்ஹுட் ப்ரோ. தெரியுமா? ஆமா இதெல்லாம் தான் ஆமா வந்து ஆமா எனக்கு ஆமா. கேம் ஆட தூண்டு வச்சது. ஓ, எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே. வந்து என் வீட்டுல கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது சரிங்களா. நான் வந்து என் கசின் ம். வீட்டுல தான், ஐ மீன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நேரத்துல தான் என் கசின் வீட்டுல தான் விளையாடுவேன். அவன் ஆ. வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிட் டவுன் மேனஸ் ஆடுறேன். ஆ. என்னடா இல்ல, நான் பாட்டு ஏதோ கீ அமுத்துவேன்.
கீ அமுத்து போன ஆஹ் நேரம் போவேன், முட்டின்னு போய் சாவும் நானு. எங்க அப்பா ஏன்னா வந்து சொல்லுவான், இது இப்ப கேமு, இது நல்லா இருக்கு ஆட ஆஹ் அப்படின்மா. சார் என்னடா இது, அப்புறமா அதுல இருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சு. சரி ஷாம், அடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பிள்ளை கேம்லாம் ஆட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ம். அதுக்கப்புறம் என்ன கேம்ஸ்குள்ள அப்புறமா போனீங்க? வந்து ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்கிற கேம்லாம் விளையாட ஆரம்பிச்சேன், லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல. ஸோ அதான் அது இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டோரி பேஸ்ட் கேம்ஸ் தான் ஆடினேன். இந்த வைஸ் சிட்டி, சான் அண்ட்ரியாஸ், கிளா, கிளா பிரின்ஸ் ஆஃப் வந்து பெர்சியா ஸ்டோரி பேஸ்டா? மாட்டினான் கிளா வந்து மாட்டினா லெவல் தம்பி. 15 லெவல் இருக்கும். இதுவா ஸ்டோரி பேஸ்டா? அந்த பூனை என்ன பண்ணுச்சு கடைசியில? மூணில என்ன பஞ்சு ஒருத்தர் போட்டு தள்ளி அதை க்ரௌன் எடுத்துன்னு போயிடுச்சு, அவ்வளவுதான். மேரியோலயாச்சும் கதை இருந்துச்சுடா. டே கிளாலாம் கதையே இல்லடா. இது இருக்கும்னு சொல்லிட்டு சீட் கோட்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு போட்டு ஸ்கூல்ல தான் ஆடி இருப்பீங்க. நான்லாம் இல்ல இல்ல ஸ்கூல்ல தான் இப்ப ஆடினேன். கூட சொல்லிட்டா, கிளா. அதோட எம்பி ஆப்பிள் வச்சிட்டு சரியா லைஃபுக்கு இப்ப கூட எல்லாம் ஞாபகம் இருக்கு ப்ரோ. அவ்வளோ. எஸ் சரி ஸோ அப்புறம் அப்புறமா நெக்ஸ்ட் தான் எப்போ ஸோ ப்ரொஃபஷனல் அப்புறமா கேமர் ஆனீங்க? அதுக்கு வாங்க. இருடா. அப்புறமா ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து நம்ம ஆர்என்ஆர்ல பிளர் ஆடுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? பிளர் ஆர்என்ஆர் பிளர் ஃபீஃபா தான் மோஸ்ட். ஆடுவோம், நாங்கெல்லாம் ஃபீஃபா தான் ஆடுவோம். ஃபீஃபா நீங்களா பிஎஸ்ல வந்து ஃபீஃபா ஆடுவீங்க, நானு இல்லைன்னா கார்டு ஆடுவோம். கார்டுனா அது சிஓடி, கால் ஆஃப் சிஓடி. டியூட்டி. இப்ப நான் என்ன சொன்ன நீங்க கார்டு அப்படி இல்ல, சொல்லணும். நீங்க நான் கார்டு கார்டுனேன். கார்டுன்னீங்கன்னா நாங்க வந்து கார்டுன்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவேன்? டூட் கேமர்ஸ் தெரியும் ப்ரோ, டூட். கார்டுனா என்னன்னு. கார்டுனா என்ன கேமர்ஸ் தெரியும் ப்ரோ. உங்களுக்கு எல்லாம் என்ன என்ன அதான் ஐயோ உங்களுக்கு யார் பேசி ப்ரோ என்ன நீலாம் சொல்ல. கேமர் இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ற? நம்ம கேமர்ஸ் இல்ல இது வந்து பொதுமக்களுக்கான பொதுமக்கள். ஒரு ரெக்கார்டிங். புதுசா ஆமா, பாயிண்ட். எனக்கு சரி தெரிஞ்சு இந்த ஷாம் பையன் வந்தனால அவனை ஓடுறதுலதான் டைம் நிறைய போவேன்னு நினைக்கிறேன். பாட்காஸ்ட் ஃபுல்லா ஷாம் வச்சிடணும், கேம் அப்படின்னு போட்டுருணும். அப்புறம் ஆடியன்ஸ்லாம் எப்போ சொல்லு ஷாம் சொல்லு. எப்போ ஷாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து கார்ட் மெயினா வந்து இந்த மாதிரி லேண்ட்ல ஆடுறதுனால வாஸ் லைக் இன்ட்ரெஸ்ட். அப்பதான் வந்து எஃபிஎஸ் கேம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. காலேஜ் செகண்ட் இயர்ல வந்து ஐ காட் இன்ட்ரெஸ்ட். எஃபிஎஸ்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர். எஃபிஎஸ் பேஸ் கேம்ஸ்ல எனக்கு அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. காலேஜ் செகண்ட் இயர்ல தான் நான் வந்து ஐ காட் இன்ட்ரோடியூஸ்ட் டு CS:GO. வாஸ் மை ஃபர்ஸ்ட் மல்டிபிளேயர் கேம் ஃபார் மீ. ஓகே ஆப்வியஸ்லி வந்து நான் ஒரு டம்மி லேப்டாப்ல ஆடினேன். நான் டம்மி லேப்டாப்ல தான் விளையாடினேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆடணும் கூட தெரியாது. சும்மா போவேன், பட்டு பண்ணு சுடுவேன், வந்து போத்தோல்வாங்க. ஸோ அப்புறமா தான் எனக்கு சீரியஸா ஸ்பீக்கிங் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடவே தெரியாது. அப்புறமா தான் வந்து சச்சின் இருக்கான்ல, அவன் வந்து அவன் காலேஜ் அவன் விளையாடிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் சொல்லி தந்தான் எனக்கு எப்படி ஆடணும்னு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட 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 அதை வந்து அப்பதான் வந்து இந்த கேமிங் எனக்கு அப்பதான் வந்து கேமிங் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ த்ரூ தட் அப்ப நான் நிறைய பேர் மீட் பண்ணேன். அவங்க சொல்லி தந்தாங்க, அவங்க இன்புட்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்க நாள் தான் வந்து நான் அவ்வளவு சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் நான் இப்ப இவ்வளவு பெரிய கேமரா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு 1000 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்டா? அவ்வளவு இல்லாட்டியோ ஒரு 10 பேரை வைப்பாங்க. சரி, எப்படி அந்த கம்யூனிட்டியோட போய் சேருவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ரேண்டமா அப்படியே ஆன்லைன்ல மீட் பண்ணுவீங்களா? எப்படி அந்த ரேண்டமா கம்யூனிட்டி பில்ட் மேட்ச் ஆகும்? மேக்கிங். இப்ப PUBG எப்படி மேட்ச் மேக்கிங் தானே அது. மேட்ச் எல்லாம் மேக்கிங் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு அந்த சீரியல்லாம். இந்தியன் அது மேட்ச் அது வந்து ஆன்டிஸ் பாக்குறது ராகுல். நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இது வந்து கேமிங் மேட்ச் மேக்கிங். கேமிங் மேக். ஓகே ஷாம் சொல்லுங்க. நீங்க PUBG ஆடுது இல்லையா ப்ரோ? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாம வந்து லோட் ஆயினுக்குமே, வெயிட் ஃபார் த மேட்ச். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு பேர் மேட்ச் மேக்கிங் வாங்க. சோ வந்து என்ன பண்ணோம்னா ரேண்டம் பீப்புள் இந்த சர்வரை வந்து ஒன்னா போடும். லைக் லொகேஷன் படி, அவங்க சர்வர் படி. சோ சர்வர்ஸ் வந்து யூ கேன் சூஸ். சிங்கப்பூர் இருக்கு, மும்பை இருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்ணும். யூ கேன் கண்ட்ரோல் த பீப்புள் ஹூ ஆர். இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸா போறனா யூ கேன். ஆனா வந்து ரேண்டமா நீ ஓப்பனா அன்ரேட்டட் அப்படி இப்படின்லாம் இருக்கும், என்னென்னமோ சொல்லுவானுங்க. அதுல எல்லாம் வந்து ரேண்டமைஸ் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப வந்து நம்மளுக்கு பிடிக்கிறவங்க, இப்ப இவன் நல்லா ஆடுறான், இவங்கிட்ட பேசுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்றப்போ நீ அவங்க கூட வந்து ப்ரோ உங்க டிஸ்கார்டு கொடுங்க ப்ரோ, இதை கொடுங்க ப்ரோ, நம்ம மேட்ச் போடுவோம் ப்ரோன்னு ஒரு அட்டி ஃபார்ம் ஆகும். அப்பதான் தலைவர் வந்து இப்ப அன்ரேட்டட் சொன்னாரு. அண்டர்ரேட்டட்னு நாயே நீ வேலரண்ட் நீ எஸ் வேலரண்ட் கண்ணி. இந்த நாயெல்லாம் இந்த நாய்க்குள்ள இருக்கிற பேசுகிற. நான் கேமர்னு சொல்லி சுட்டுலே நான் நல்லா பேசுறேன், அதனால பாட்காஸ்ட் வச்சுருக்கேன். நீ கேமரு, நான் கேமிங் பத்தி பேசுறேன்டா. நீ வந்து சொன்ன கூப்பிட்டு பேசுறோம். நீ வேலரண்ட் கண்ணி என்கிட்ட சொன்னியாடா? வேலரண்ட்னா என்ன? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வேலரண்ட்னா என்ன? அதுவே எனக்கு என்னன்னு தெரியும். வேலரண்ட் வந்து காம்படிட்டர் ஆஃப் CS:GO. ஓ அது ஒரு கேம். காம்படிட்டரேவா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுதான். டிஸ்கார்ட் வந்து எனக்கு த்ரூ இந்த CS:GO ஆடுறவங்க தான் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒன்னு இருக்கு, வாய்ஸ் சேனல் ஒன்று இருக்கு, கேமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, வாய்ஸ் சேனலும் வாங்க. சில நிறைய டேர்ம்ஸ் மெயினா இதுக்கு டிஸ்கார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வந்து ஒரு 2 பர்பஸ். ஒன்லி டு கேதர் பீப்புள்
அவங்களுக்குள்ள வந்து ம் என்ன நடக்குது, அவுட் சோர்ஸ் பண்ற திங்ஸ்லாம். ரெண்டாவது வந்து பேசுறதுக்கு மெயினா கம்யூனிகேட் பண்ண. இப்போ கேம் வந்து ஆடுறப்பவே கேம் ஆகிறப்ப பேசுறதுக்கு வந்து சில பேர் இப்ப நிறைய கேம், எல்லா கேம்ஸ்லயும் வந்து இன்கேம் ஸ்பீக்கிங் இருக்கு. பட் அதை வந்து அதுக்கு வந்து மெயினா வந்து ஒரு பட்டன் அமைத்தி பேசுறது பீப்புள் ஆர் டூ லேசி டு பிரஸ் ஃபார் தட். இன்ஸ்டடா வந்து ம் ஓவர் இந்த டிஸ்கார்ட் சாஃப்ட்வேர் ஓவர் ஆகும் கேமுக்கு. ம் எதுவும் ம் ம் நீங்க டேரக்டா நீங்க நம்ம போன்ல பேசுமாதான் உள்ள போனா போதும், எல்லாரோட கான்ஃபரன்ஸ் கால் இருக்கிற எல்லாருமே இருப்பாங்க. த்ரூ தட் வி கேன் ஸ்பீக். நம்ம கால்ஸ் இன்ஸ்டன்டா தந்துகிட்டே இருக்கலாம். மெயின் அதுல ரீசன் லிமிடேஷன் இல்லல்ல, எத்தனை பேர் ஜாயின் பண்ணலாம்னு ஒரு சர்வர்ல எத்தனை பேர் வேணா அது வாய்ஸ் வந்து சேனல்ல இருக்கலாமா? அது எப்படின்னா வந்து சர்வரோட அட்மின் தான் வந்து ஹி ஹாஸ் ஆக்சஸ் ஃபார் இட். பிளஸ் வந்து ஓகே. டிஸ்கார்ட பொறுத்த வரைக்கும் we have this டர்போன்னு ஒன்று, நைட்ரோ, சாரி டர்போ கிடையாது, நைட்ரோன்னு இருக்கு. நைட்ரோ நைட்ரோ வந்து நீ வந்து இப்போ உங்க குரூப்ல இருக்கிற பீப்புள் வந்து நைட்ரோ வாங்கி அதை நீ வந்து ஏத்தினே லைக் ஒரு லெவல் மேக்ஸிமம் லெவல் 30 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோரம் மாதிரி தான், அதுவும் ரெடிட் மாதிரி தான். நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டா வி கேன் கமெண்ட்ல அதே மாதிரி அதுல வி கேன் போஸ்ட் ஸ்டஃப், வீடியோ போஸ்ட் பண்ணலாம், மீம்ஸ் இருக்கும். அப்புறமா ஜிஃபில் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெசேஜிங். இப்போதான் வந்து டெவலப் ஆச்சு. முன்னாடி வந்து ஒன்லி சோல் அண்ட் சோல் ஒன்லி ஃபார் கேமர்ஸ். இப்போதான் வந்து ரொம்ப ப்ராட் ஆகி போச்சு. சோ இப்ப டிஸ்கார்ட் பத்தி நம்ம டீப்பா பேசுனாலும் நான் வந்து சொல்லணும், இந்த கோவிட் அப்போ எக்ஸாம்ஸுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது ஏமாத்துறதுக்கு நான் அதுக்கு முன்னாடியே வேலரண்ட் வந்து வந்தேன். வேலரண்ட்னால டிஸ்கார்ட் தெரியும். அதுக்கு முன்னாடியே பிஃபோர் வேலரண்ட் ஆல்சோ டிஸ்கார்ட் பத்தி தெரியும். ஏன்னா கசன்ல இருக்காங்க, அஸ்வின் இருக்கான். சோ அதனால டிஸ்கார்ட் பத்தி முன்னாடியே தெரிஞ்சிச்சு. பட் நான் வந்து கைப்பட நான் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணது வந்து எக்ஸாம்ல ஏமாத்துறதுக்காக தான். சோ வாட் ஹேப்பன்ஸ், நீ வாய்ஸ் ஓவர் வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லயும் போயிட்டு இருக்கும். எக்ஸாம் வந்து மூஞ்ச காட்டணும் அப்படி இப்படின்ட்டு. சோ கீழே பாத்துக்கின்னு எழுதுறப்போ இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் அப்படின்னு பேசுறதுக்கு, அப்புறமா சேட் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து டபுள் ஸ்பிளிட் ஸ்கிரீன் வச்சுட்டு அப்பெல்லாம் பண்ணோம். So Discord வந்து is just not for gaming, it's an amazing platform which everyone has to try. நீங்க வந்து இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப், டீம்ஸ்ல கூட இப்போ ஒர்க் ரிலேட்டட் ஸ்டஃப் கூட Discord is much better than Teams or Zoom or whatever. இல்ல லெட் மீ ஃபினிஷ் திஸ். ஆக்சுவலா வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்கார்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இப்போ இஃப் யூ ஆர் a student either or you from college or university, you can add your mail to that. So and through mail வந்து you can find people from your college itself. Not for the game but as well as for students, professors கூட பேசுறதுக்கு. it's like people Discord is booming now, literally speaking. Yeah. Bro, it's actually one of the best platforms that I have seen, irrespective of how social media, even Reddit கூட, Redditல you can't form like voice channels எல்லாம் பண்ண முடியாது. It's super similar to Reddit because அந்த niche communities இருக்குல்ல, underground communitiesலாம், அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்கு கூட வாட்டர்லூ யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஹப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒன்ஸ் யூ சைன் இன் யூ ஹேவ் மெனி அதர் கம்யூனிட்டிஸ் அட்டாச் டு இட், லிங்க் இருக்கும். ஸோ உனக்கு எதுல குரூப், இப்போ இந்த காலேஜஸ்ல கிளப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ கேமிங் கிளப் கூட எடுத்துக்கணும்னா யூ கேன் கோ தேர் அண்ட் இஃப் யூ லைக் சைன் அப், பீப்புள் வில் ரீச் அவுட் டு யூ ஆர் யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள். So it's like Reddit but with voice channels and streaming. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இப்போ கூட ஒரு நீஷ் கம்யூனிட்டி தான் டிஸ்கார்ட். இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா வைட் ரேஞ்ச்ல, ஃபேஸ்புக் பார்த்தா கூட so many old people are using எல்லாம். பட் டிஸ்கார்ட்ன்றது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய பேர் கிட்ட இல்ல, நான் கூட யூஸ் பண்றதுல டிஸ்கார்ட் நிறைய பேர். why is it still a niche community? It is amazing because it is a niche community. ஏன்னா வந்து ரெடிட்ல இதே மாதிரி தான். நீ இப்போ வந்து ஃபேஸ்புக் அண்ட் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப ஸ்டாக்னேட் ஆயிட்டு, அது பேரு சேச்சுரேட் ஆயிட்டு இது சோஷியல் மீடியா போனாங்களே. பட் Reddit was even before even Facebook and all. ஆனாலும் இன்னும் கூட அது வளர்றதுக்கான சில கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த மீம்ஸ்லாம் நிறைய இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தான் அங்க வந்து சர்வைவ் ஆக முடியும், ரெடிட்லயும் டிஸ்கார்ட்லயும். இஃப் யூ ஆர் இன்டராக்டிங் டெய்லி ஒன்லி இட் கேன், நீ சும்மா பார்த்துட்டு வரதுக்கு இட் பி போரிங். ஒரு கம்யூனிட்டி உனக்கு பிடிச்சி நீ ஹுக் ஆயிட்டனா யூ கேன் ஜஸ்ட் கோ டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர் இன்டு இட். சோ அந்த மாதிரியான ஒரு நீஷ் கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் தான், ஜெனரல் ஃபோக்கு வந்து அவ்வளவா யூஸ் பண்ண முடியாது ரெடிட். பட் டிஸ்கார்ட் ஐ திங்க் எவ்ரிஒன் ஷுட் யூஸ் இட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சோ வந்து என்னோட மெயின் மல்டிபிளேயர் கேம் வந்து ஆப்வியஸ்லி CS:GO தான். இப்போ அன்பார்ச்சுனேட்லி CS:GO வந்து it's been updated CS2 போன மாசம் தான் அப்டேட் ஆச்சு. ஓகே. ஓ, இது எனக்கு தெரியாத விஷயமா இருக்கு. CS2 இப்போதான் அப்டேட் ஆச்சு. the game is so shitty with bugs. நீங்க வந்து யூடியூப் போனீங்கன்னா CS2 மைக்கேல் ஜாக்சன் பீக்னு அடிங்களேன். மைக்கேல் ஜாக்சன் வாட்? மைக்கேல் ஜாக்சன் பீக்கா? ஆமா PEEK. ஓ, என்னடா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதான் CS2 போட்டனே அதான் வருது. டேய் என்னடா ஸ்லைட் கிளைட் கிராபிக்ஸ் மொக்கையா? இல்ல பக் இப்ப அவன் நவுறப்போ அந்த ஸ்மூத் கிரிமினல் அப்படியே சாஞ்சினே நவுறுவான் தெரியுமா, அந்த மாதிரி நவுந்துனாரு.
ஓகே 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 ஃபனி ஸ்டஃப். பட் தென் நீ வந்து இத பத்தி பக்க பத்தி பேசுறனால நான் சொல்றேன். ஐ திங்க் இது வந்து சிஎஸ் வந்து எப்பவுமே எப்பத்துல இருந்தோ இருக்குல்ல, மல்டிபிளேயருக்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதே சிஎஸ்கோ தானே. சிஎஸ் கவுண்டர் ஸ்ட்ரைக் தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. கவுண்டர் ஸ்ட்ரைக். So I think என்ன லாங் ரன்காக இது வந்து பண்ணிருப்பாங்க. ஆப்வியஸ்லி இட் ஹேவ் பக் இல்ல 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 ஃபிக்ஸஸ் இல்ல அண்ட் இல்ல ஆல். இல்ல இல்ல the thing is about இந்த கேம் பப்ளிஷ் பண்ண கம்பெனி பேர் வால்வ். ஓகே, இந்த வால்வ் நான் இருக்கான் பாரு, அவன் சரியான கேடுகெட்ட கம்னாட்டிங்க. வேணுமே வந்து என்ன பண்ணுவாங்க, 20 வருஷமா இந்த கேம் ஃபர்ஸ்ட் சிஎஸ் 1.6 ரிலீஸ் ஆனது 97ல, நோட் த பாயிண்ட் 97. இன்னி வரைக்கும் இந்த கேம் சஸ்டெயின் ஆகுது காரணம் வந்து கம்யூனிட்டினாலயே கேமர்ஸ்னால தான். ஆனா இந்த வாலோட ஹெட் ஒருத்தருக்கான் கேபுன்னு, நீ அதையும் நீங்களும் வந்து இப்ப யாருன்னு இப்ப கேக்குறீங்கன்னா கேபுன்னு அச்சுன்னு பாருங்களேன், வால்வ் கேபுன்னு அச்சு பாருங்க, நீ அச்சு தள்ளும். வன்மத்த கக்கரா ஷாம், ஃபுல் இல்ல, வன்மத்த உண்மையா கக்கரா சொல்றேன். பையன். அவன் எதனால நினைச்சா வந்து எதனால எதனால மெயினா வந்து இப்ப சிஎஸ் ஃபேமஸ் 2 விஷயம். ஒன் ஆஃப் த டாக்ஸிக் கம்யூனிட்டிஸ் இன் த வேர்ல்ட் கேமிங் ஏரியா. லைக் இதோட மோசமெல்லாம் இருக்குது. நீங்க வந்து லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் ஒரு கேம் இருக்கு, இட்ஸ் லைக் ஆர்பிஜி ஆமா டோட்டா மாதிரி, ஆமா. பட் இட்ஸ் ஆர்பிஜி கேம். அதோட டாக்ஸிக் லெவல் வந்து இதற்கு யாருனாலும் ரீச்சே பண்ணுவோம், அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிசிட்டி அது. ஓகே சிஎஸ் ஓகே வந்து அதோட கொஞ்சம் கம்மி தான். ரெண்டாவது டாக்ஸிசிட்டி ஹவ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் வந்து இப்ப என் கண் முன்னாடி ஒரு பிளேயர் ஒருத்தன் நிக்கிறான். சப்போஸ் சினாரியோஸ் 2 சினாரியோ வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறான், நான் வந்து ஏம் பண்ணி சொல்றேன், படல. இப்ப நான் என் கூட இருக்கிற 6 பேர் வந்து இப்ப நான் 1v1 சரிங்களா, நான் மத்த 4 பேர் செத்து போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், அவங்க டீம் அவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் லோ, அவன் வந்து 50 டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, நான் 2 புல்லட்ஸ் நான் செத்துருவான். நான் வந்து அவங்க கிட்ட படாம புல்லட்ஸ் அவன் பக்கத்துல இருக்கிற எல்லாமே கோலம் போட்டுருந்தா பக்கத்துல என்ன கேட்பானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், யாரவன பெத்தான்னு கேட்பாங்க. அது என்ன ஓகே 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 லைக் திஸ் இஸ் லைக் என்ட்ரி லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டி. அதான் புரியுது புரியுது புரியுது. வண்டையா பேசுவானுங்க அப்போ. யாரா புதுசா கேம்ல என்ட்ரானா அவ்வளவுதான் இல்ல, நூப் யாராவது வந்தானா சஜி விட்டுருவானுங்க. தயவு செஞ்சு இட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ், தயவு செஞ்சு இஃப் யூ நூபி and there's this term called noob. ஓகே, நீ ஒரு நியூபி புதுசா வந்து கேம் மாறினா அது பேர் நூப்னுவாங்க. நீ வந்து தயவு செஞ்சு நீ வந்து புதுசா ஆறு மணி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவனை வந்து அரைச்சி தம்சம் பண்ணிடுவாங்க. கேம் பக்கம் ஆடணும் ஒண்ணு பண்ணிடுவாங்க. டாக்ஸிசிட்டி அவ்வளவு லெவல் அவ்வளவு மோசமா. ஏன் நானே வந்து இப்போ நூபி என்ன ஆடுன்னு கேட்பேன் நானே. அந்த மாதிரி வன்மமான பேச்சு எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து இந்த கேம்க்கு ஏன் அவ்வளவு ஃபேமஸ்னா சீட்டர்ஸ் so famous for CS:GO. எப்படி பண்ணுவானுங்க, எப்படி சீட்டிங் பண்ணுவானுங்க இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப நான் ஜெனரலா சொல்றேன், இட்ஸ் நாட் அபௌட் only CS:GO, esportsனு சொல்றேன். சோ இப்ப CS:GOல வந்து there are many hardware hacks இருக்கு. if you guys don't believe, hardware hacks இருக்கு. இப்ப என்ன ராஸ்பெரி பை இருக்குல்ல, இப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்குலாம்? ராஸ்பெரி பை சாப்பிடுறதுக்கு. கரெக்ட், குட். தெரியாத ராஸ்பெரி பை என்ன சொல்றா? ராஸ்பெரி பை இதுரா இந்த ப்ரோகிராம் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கல ரோபோட்டிக்ஸ்லாம். டேய் அவன் ஆர்கிடெக்ட், நான் காமர்ஸ், எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. எங்க வந்து என்ஜினியர்ஸ் கிட்ட பேச என்ன 10 பேர்ல நாங்க என்ன 8 பேர் நினைச்சோம், நாங்க 10 பேர்ல 2 பேர்ரா. சாரி ப்ரோ. சரி, இந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் ஹேக்ஸ் வந்து இவங்க ப்ரோகிராம் பண்ணிட்டு பசங்க வந்து நல்லது யூஸ் பண்ண, இவனுங்க வந்து கேம் சீட் பண்றதுக்கு யூஸ் பண்றானுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ வந்து மோஷன் சென்டர்லாம் கூட இருக்கு. இப்போ அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து ரேடார் ஹேக்ஸ்னு வாங்க. இப்போ ரேடார் ஹேக்ஸ்னா மேப் இருக்கு, எல்லா கேம்ல மேப் இருக்கும் சரிங்களா, நீ எங்க ஸ்பாட் பண்ணும் அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வால் ஹேக்ஸ்னு வாங்க. வால் ஹேக்ஸ் இஸ் தி ஃபேமஸ் திங். ஓகே, இல்ல எப்படி வொர்க் அவுட் ஆகும்னா பிளேயர் நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நாங்கலாம் வந்து CS:GO வந்து ஸ்பான் பேஸ்ட் கேம். ஓகே, ஓகே ஓகே 5v5 ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் கேம். இப்போ வந்து ஹேக்கர் அவன் அந்த வால் ஹேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவானா, அவன் ஏரியால இருந்து அவன் ஸ்பான்ல இருப்பான், அவன் எப்படி கீழே குஞ்சிக்கிட்டு 5 புல்லட் சொல்லுவான், 5 புல்லட் எங்க தலை செத்துரும். அந்த மாதிரிதான் சொல்லிட்டு வச்சு செய்வாங்களே. இன்னொன்னு வந்து இப்ப கண்ணு முன்னாடி இருந்து வேணுமே வந்து ப்ரீ ஃபயர் பண்ணுவாங்க. ப்ரீ ஃபயர் இந்த சென்ஸ் இப்ப நான் வந்து நான் நடந்து போறேன்னு வச்சுக்கோங்களுக்கு, FPS கேம் இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் சவுண்ட். ஓகே, இப்போ வந்து சவுண்ட் பேஸ் பண்ணா அந்த கேம் ஆட முடியும். இப்போ நீ ஓடினா வந்து சவுண்ட் கேட்கும். if the enemy is nearby to you, you can listen to very easily to your system and he can shoot you. So most probably all the players will try to walk. ஆனா இந்த ஆக்ஸ் வச்சுக்கிறவன் வந்து என்ன பண்ணுவானா, எங்கேயோ இருப்பான், அவன் வந்து வேணும் இப்ப நான் அவத்துக்கு பக்கத்துல வரேன்னா வேணுமே பக்கத்துல நின்று சோ ஆங்கிள் பேஸ் பண்ணி நின்றுவான். ஒன் டே ஒரு 3 புல்லட் ஹெட்ஷாட் பண்ணிடுவான். எங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லுவோம், 2 வாட்டி சொல்லுவான், எங்களுக்கு டவுட், எல்லாருக்கும் டவுட் வந்துடும். சோ நாங்க என்ன பண்ணோம், வேணுமே வந்து இப்ப இந்த மாதிரி ஆட்களா வந்து என்ன பண்ணுவோம்னா 3 பேரை சேர்ந்து அவங்க கிட்ட ரஷ் பண்ணுவோம். ஒருத்தர்
போயிடும்ல. நான் என்ன போய் மிச்சம் 2 பேரை போட்டு தள்ளுடா. சரி, எனக்கு ஒரு டவுட்ரா. இப்போ இந்த சீட்டிங் எல்லாம் பண்றானுங்கல்ல, சீட்டிங் வந்து ம். எல்லாத்தையும் நடக்குது. இப்போ இதை ம். ஸ்டாப் பண்ண வேண்டியது வந்து இந்த கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் தான் இல்ல, கேம் ப்ரொடியூஸ் ஆமா பண்றவங்க தானே ஸ்டாப் ஆமா பண்ணணும். ம், ம், அவங்க ம், பண்றது ம், இல்லையா ம், அதை? ம். பண்றாங்க. அதை தாண்டி வரவனுங்க தான் ஏமாத்துறவனுங்க. அதை தாண்டி லஞ்சம் பண்றாங்க. வாங்காத போலீஸ்காரன் இல்லன்னு இல்ல, அப்படி வாங்குறவங்க கிட்ட அவன் குத்துறான். அந்த மாதிரி தானே நாக்கு கண்டுபிடிச்சி ஹேக் கண்டுபிடிக்கிறவன் தான் கதை. அது இப்ப கூட கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா, அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருக்கும்ல கேம்ல. ஆக்சுவலா வந்து இவனுங்களும் இந்த அப்டேட் ஆவானுங்க. இல்ல எல்லா கேம்ஸ்க்கும் வந்து சிஎஸ்கோன்னு சொல்லி வேலண்டான்னு சொல்லி வார் ஜோனான்னு சொல்லி அவங்கவுங்க பப்ளிஷிங் கம்பெனிக்கு வந்து ஹேவ் தேர் ஓன் ஆன்டி சீட்ஸ். ஓகே, இப்போ வந்து வால்வ் தான் வந்து சிஎஸோட பப்ளிஷிங் கம்பெனி. So they have this anti cheat called Valve anti cheat வேக்ன்னு வாங்காத. ஷாம், அது இல்லாம இப்ப பார்த்தனா இல்ல, இப்போ ஒரு பெரிய கெரியராவே மூவ் ஆயிட்டு வருது ஸ்போர்ட்ஸ். இப்போ நான் காலேஜ்ல சேர்ந்தேன், இங்க ஒரு டோர்னமெண்ட் ஆடினேன். ஒரு FIFA டோர்னமெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐ திங்க் 16 or 18 of us participated. அதுல வந்து ஒன் கை won the tournament. Now that guy is going to represent our college in an esports tournament in Toronto பேசிக்கா. அதனால இப்போ எப்படி நம்ம ஃபுட்பால் ட்ரை அவுட்ஸ் போயிட்டு டீம்ல சேரோம்ல, அந்த மாதிரி he won the tournament and he's getting sponsored also. அதனால நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்குது. கெரியர் ஸ்ட்ரீமாவே அமைஞ்சிருச்சு இப்போ. ஆமா, நிறைய ஃபேமஸ் கேமர்ஸ்லாம் இருக்காங்களே இப்போ. ஆக்சுவலா வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ ஐ மீன் கம்பேர்ட் டு இந்தியா, மத்த கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் இஸ் a booming industry and it's gaining popularity. இப்பதான் வந்து இந்தியால அது பாப்புலர் காரணம், ஒரே காரணம், 2 காரணம் வந்து ஒன்னு கோவிட்னால என்ன பாப்புலர் ஆச்சு, பப்ஜி எல்லாம் நம்ம என்ன பண்ணிருந்தோம், வெட்டியாக சொல்ல கேம் ஆடி இருந்தோம் நம்ம. நாங்க லூடோ ஆனா வந்து சேர்த்துக்காது என்னலாம், அதெல்லாம் ஒரு கிரிஞ்சி கேம். கேமர்ஸ் இருந்தாங்கனாலும் சொல்றேன், கிரிஞ்சி கேம் பப்ஜி எல்லாம். கிரிஞ்சி கேம் தான், நான் இல்லன்னு சொல்லடா. ப்ரோ லூடோ ஆடி இருக்கீங்களா? அதெல்லாம் ஃபேமிலி குரூப்ல போட்டு என்ன தாலி எடுத்துட்டாங்களா? பூமர் சொல்லு ஷாம். லூடோ மல்டிபிளேயர் இது லூடோடா. ஆமா, கேம் உங்களுக்கு தெரியல அதெல்லாம். சோ அதுதான் இப்போ வந்து ஆக்சுவலா பப்ஜி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பை ஃபார் ரொம்ப பாப்புலரான கேம் இந்தியால. ஏன்னா வந்து என்ன கேட்டா ஃபார் மீ வந்து என்ன கேட்டா இன்னும் கூட இல்ல, டியூரிங் கோவிட் 1 year பேக் 1.5 years என்ன கேட்டா மை பர்சனல் ஒப்பீனியன், ஏன் அந்த கேம் காரணம் வந்து 2 ரீசன். ஒன்னு வந்து மொபைல்ல ரிலீஸ் ஆனது, மொபைல். ரெண்டாவது வந்து இது யாரோ வந்து எங்கிட்ட சண்டை போட வருவாங்க, பட் ட்ரூத் இஸ் ஃப்ரீயா வந்தனால. திங்க் ஆஃப் இட், இஃப் இந்த கேம் வந்து ஃப்ரீயா உள்ளனா இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்குமா? ஆக்சஸபிலிட்டியா இருந்திருக்கா, எவனும் வாங்கிருக்க மாட்டான். ஏன்னா வந்து இந்த பப்ளிஷிங் கம்பெனி வந்து ஆக்சுவலா பப்ஜி ஃபர்ஸ்ட் கேம் ஆன் பிசி, பேட்டில் ராயல் வந்து முதல் கேம் பப்ஜி தான், அண்ட் கேம் ஃபார் பிசி, எக்ஸ்க்ளூசிவ் ஆன் பிசி தான். அந்த பப்ளிஷிங் கம்பெனி வாஸ் கிராஃப்டான் கம்பெனின்னு சொல்லிட்டு அவ வந்து இந்த கேம் வந்து ஸ்டீம்ல வச்சிருந்தாங்க. ஒரு கேம் காஸ்ட் அரௌண்ட் 1000 rupees இந்தியன். அதே வந்து நம்ம ஊருக்கு வந்து 1000 தான் வேணாம், ஒரு 200 வச்சிருந்தா கூட எவனா வாங்கிருப்பானா? நிறைய பேர் வாங்கிருக்க மாட்டாங்க, இவ்வளவு ரீச் இருந்திருக்கு. எவனுமே வாங்கிருக்க மாட்டான்டா, எவனும் வாங்கிருக்க மாட்டான். சோ அது கிராபிக்ஸும் கம்மி இல்ல அதுல. பிளஸ் எல்லாம் இந்த கேம் ஆடாத பீப்புள் ஸ்டார்டட் டு ஸ்ட்ரீம். ஆனா இதே நீங்க வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஐபோன் 10 வந்து ரிலீஸ் ஆன நேரம் ஐ திங்க் அப்படி அடிச்சிருந்தாங்க, ஐபேட் வாங்குறதுக்கு ஐபோன் 10 வாங்குறதுக்கும் அப்படி வச்சு நான் கேட்ட ஒரே நான் பப்ஜி ஆகணும் நான் ஸ்ட்ரீம் பண்ணேன். புதுசா இருக்கு. இல்ல உண்மையில சொல்றேன், நான் சீரியஸ், நான் ஃபேக்ட் சொல்றேன், உண்மையில சொல்றேன். இது நான் கவனிச்சேன். ஈஸியர் டு ப்ளே ஆன் ஐபோனா? ஈஸியர் டு ப்ளேவா? ஈஸியர் டு ப்ளே ஆன் ஐபோனா? ஈஸியர் டு ப்ளே ஆன் ஐபோன் பிளஸ் ஸ்மூத்னஸ். ஏன்னா வந்து அப்பதான் வந்து ஐ திங்க் வந்து அந்த ஹெர்ட்ஸ் வரும், 60 ஹெர்ட்ஸ் வந்து அப்பதான் 60 120 ஆமா 60 ஹெர்ட்ஸ் அப்பதான் இன்ட்ரோ듀ஸ் ஆச்சு. எனக்கு ஐபோன்ல வந்து இட் வாஸ் சோ ஸ்மூத் கம்பேர்ட் டு ஆண்ட்ராய்ட் போன்ஸ். அப்படி வச்சுப்பானுங்க. நீ ஐபோன் இப்போ ஒன்னும் இல்ல, நீங்க அப்போ வந்து ஐபோன் ஆறதுக்கோ நார்மல் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆறதுக்கோ there was a huge difference. So people were like dying to play on iPhone. அவ்வளவு கிரேஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி டக்குன்னு பூம் ஆனனால வந்து people started to stream and play. So stream பண்ணனால வந்து they started to buying இந்த கிரேட்ல ஓபன் பண்றது, காசு கட்டி நல்ல செலவு பண்றது அப்படின்னு வாங்க. சோ அது மூலமா நான் இன்னொரு क्वेश्चन வச்சிருக்கேன். சரி, கெரியர் பத்தி நீ பேசல. பீப்பிள் அப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 years கழிச்சு பப்ஜி வந்து பூம் ஆச்சு, பப்ஜி. சோ என்ன பண்ணாங்க, எல்லா சிட்டிஸ்ல இருந்து மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருந்து they started to organize tournaments. இந்தியால சொல்றியா? இந்தியால சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி they were like teams. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்சுவலா 1 year ago PUBG வேர்ல்ட் கப் நடந்துச்சு, நாட் வேர்ல்ட் டோர்னமெண்ட் நடந்துச்சு ஆக்சுவலா. என்ன சொல்றீங்க? இல்ல உண்மையில சொல்லுது, இந்தியால இருந்து 2 டீம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இது உங்களுக்கு யாரும் தெரியல, 2 டீம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. அதுல நீ ஒருத்தன் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன்.
அதனால நான் சொல்ல மாட்டேன். 2 டீம் சரி, சொல்லு ரெப்ரசென்ட் சொல்லு பண்ணாங்க. சொல்லு. ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம டீம் வந்து அதுல ஒரு டீம் ஐ forgot the name of it. ஒரு டீம் இட் வென்ட் ம். நியர் டு செமிஃபைனல்ஸ். ஸோ பீப்புள் இந்த ஆக்சுவலா நிறைய பேர் வந்து கேம் ஆடி இருந்தாங்க. பட் வந்து தே தாட் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். பட் ம். நவடேஸ் பீப்புள் இன்ட்ரெஸ்ட். இப்போ கூட நான் வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ஆட் டைரக்டர் நான் மீட் பண்ணேன். அவர் வந்து ஐ மெட் ஹிம் த்ரூ CS:GO. He is so passionate about gaming. He wanted to start streaming. So வந்து we all ஓகே. went to this LXT cafe. Okay, there's this. So வந்து இப்பதான் வந்து இந்தியால வந்து இப்பதான் பூம் ஆயிடுது. நீங்க சொன்னா நல்லா நம்ப மாட்டீங்க. esports is one of the இப்போ நீங்க I think within 8 years or 10 years the ஆ. revenue which will generate for the esports is around 300 million or something. Million ஓ, or ஓகே. 1.5 billion. I forgot the stat. ஆ. ஆமா டோர்னமெண்ட் வின்னிங் பிரைஸ்ல நிறைய கொடுத்துருக்கானுங்க. நோட்டீஸ் Yeah, பண்ணி yeah, ஒரு yeah. ட்வீட்ல யா இல்ல யா யா இப்போ யா. 40 வந்து மில்லியன் ஏதோ போட்டுருந்துச்சு. இல்ல அதுதான் இப்போ வந்து the famous Fortnite கேம்னு இருக்கு. ஆ. That's also battle royale. டோட்டான்னு ஒரு கேம் ம். இருக்கு. இதெல்லாம் டோட்டா தான் வந்து வாஸ் ஆல்வேஸ் தேர்ல. எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே டோட்டா பத்தி OG. கேள்விப்பட்டு இருந்திருக்கேன். இட்ஸ் ஓஜி. ஆ. நீங்க நோட் ஆ. பண்ணிக்கோங்க. டோட்டாக்கும் பப்ளிஷிங் கம்பெனி வேல்வ் தான். அந்த கேம் சூப்பரா பண்ணுவானுங்க. சிஎஸ்கே நான் ஒன் மொத்தம் கக்கறான் பையன் இன்னைக்கு. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. உண்மை. ஓ, எனக்கு வந்து டோட்டாவும் சிஎஸ்கோவும் ஒரே கம்பெனி தான் தெரியாது. டேய் ஸ்டீமே வேல்வ் தான்டா. ஆமாவா? இந்த ஒன் பிளஸ் ஓ. சொல்லுவானுங்களா அந்த மாதிரி ஃபீல் பண்றேன். ஒன் பிளஸ், ஓப்போ, ஆ, விவோ ஆ, எல்லாமே ஆ, ஒரே ஆ. ஓனர். அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் நம்மளுக்கு. இப்போ கேமிங் பத்தி பேசுறோம்ல, பட் ஜென்ரலா ஒரு பப்ளிக் கன்சென்சஸ் என்னன்னா கேம் ஆடுறவங்களாம் சும்மா டைம் பாஸ்க்காக ஆடுறான், வெட்டியா இருக்க பசங்க தான் கேம் ஆடுவானுங்க, போர் அடிச்சா தான் கேம் ஆடணும், அந்த மாதிரி ஒரு கானடேஷன் இருக்கு. ஸோ நெகட்டிவ்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்குல்ல இப்போ கேமிங் செக்டர்ல. வாட் யூ திங்க் யஷ்வந்த்? ம். வேற என்னலாம் நெகட்டிவ்ஸ் நினைக்கிறேன் நீ இப்போ இப்போ கேமிங்னால? நெகட்டிவ்ஸ் பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து ப்ரொஃபஷனலா பண்றவங்க, காசு சம்பாதிக்கிறவங்க, தே ஹேவ் தேர் லைஃப் டு அ சர்டன் லிமிட் சார்ட்டட். இந்த மாதிரி வந்து கேம்ல வந்து இஸ் குட் அட் இட், டோர்னமெண்ட் போறான், காசு ஜெயிக்கிறான், குரூப் ஃபார்ம் பண்றான், ஆல் தட் இஸ் தேர். ஆனா ஓகே. வந்து நம்மள மாதிரி வேற ஒர்க் பண்றவங்க நைட்ல தான் வந்து கேம் ஆடுறாங்க. ஏன்னா காலைல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது. ஸோ அதனால டைம் வேஸ்ட் ஒண்ணு, தூக்கம் கெடுது, ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் இன்டென்ஸா நம்ம போறோம்னா, தேர் ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் மேக் குட் இன் தேர் கேம்ஸ், ஹூ ஆர் நாட் குட் அட் தேர் கேம். அண்ட் தென் அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த என்வி, டிப்ரெஷன் அந்த மாதிரி போறவங்களாம் கூட இருக்காங்க. கேமிங்னாலே கூட ஒருத்தன் வந்து தோக்கடிச்சிட்டான், என்ன இவன்லாம் என்ன தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு ஒருத்தன் அசிங்கமா பேசிட்டு இருந்திருப்பான், இவெல்லாம் என்னடா ஆடுவேன்னு. அவன் இவனை தோக்கடிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், இவன் வந்து ஒரு மாதிரி காண்டாயிட்டு ஒரு மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ் அப்படி இப்படின்லாம் வரும். ஸோ ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் சைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொஃபஷனலா போனா யுவர் லைஃப் இஸ் தட், ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ இட்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ ஹாபியா பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் வர அப்பயும் கேம் ஆடணுமா அப்படின்றது தான் எனக்கு வந்து எனக்கு கிட்ட கேட்கணும். என்ன தோணுதுன்னா, கேமிங் ஜென்ரலா இட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி இல்ல. இப்போ டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு எஸ்கேப். நம்ம நேர்ல போயிட்டு யாரையும் சுட போறது இல்ல. ஸோ இட்ஸ் எஸ்கேபிசம் ஃப்ரம் ரியாலிட்டி தான் இல்ல. அந்த ஆஸ்பெக்ட்ல ஐ திங்க் இட்ஸ் a குட் திங். பட் எக்ஸ்ட்ரீமா போறப்ப தான் நீ சொன்ன மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் ஃபாலோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் ஷாம்? நீங்க சொன்னது ஐ கேன் அக்ரி வித் 80%, பட் 20% ஐ ஒன்ட். த திங் இஸ் நீங்க சொன்ன மாதிரியே இப்போ கேம்குள்ள நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு கம் அவுட். அண்ட் ஐ அக்ரி வித் இட் காஸ் லைக் அடிக்ஷன் வருது. அதுவும் ஐ ஒன்ட் சே இட்ஸ் லைக் நல்லதுதான், கேம் நல்லதுதான். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் அடிக்ஷன், பட் இட் ஹெல்ப்ஸ் யூ. இப்போ வந்து இப்போ நான் காலேஜ் டேஸ்ல வந்து ஐ யூஸ் டு கோ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நாங்க ஒரு நைட் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா we ended that like next morning 6-5:30 தான் முடிப்போமே. ஸோ இட்ஸ் லைக் ஃபுல் கேம் நைட் ஃபுல்லா நாங்க ஆடுவோம். ஐ ஒன்ட் சே இட்ஸ் லைக் இந்த மாதிரி தான் சார். அதுல கூட என்னன்னா, ஸோ நாங்க வந்து தூங்காம இருக்கிறதுக்கு வாட் வி டு இஸ் லைக் we smoke for like ஒரு கேம் முடிச்சுட்டு we go for a smoke, we come back again, we play a game, we play for the other game, போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலே எங்க ஹெல்த் இஷ்யூஸும் போகுது எங்களுக்கு. அதுவும் பிளஸ் என்னன்னா, இப்போ நீங்க வந்து இவ்வளவு ப்ரோலாங்கா நீங்க வந்து ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன்னா உங்க பிரெயினுக்கு அது அஃபெக்ட் ஆகும். மென்டலி இட் வில் அஃபெக்ட் யூ. ஏன்னா தூக்கமும் போது நீங்க கண்டினியூஸா ஒரு இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்களா, இட் வில் அஃபெக்ட் யூ ஆப்வியஸ்லி. பட் ஐ ஒன்ட் சே இது ஒரு பேட் திங். அண்ட் நல்ல விஷயங்களும் இருக்கு, அது நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. அது ஏன் சொல்லி பாப்போம். இல்ல நீ இப்ப இவ வந்து டிஃபெண்ட் பண்றது வந்து என்ன தெரியுமா இருக்கு, இப்ப ஏன் நீ தம் அடிக்கிற, அது வந்து உடம்பு கெடுதல் தெரியும், ஸ்ட்ரெஸ் இருக்கேன். ஆனா வந்து அடிக்க கூடாதுன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். அது வந்து செம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கு, ஒரு காம்னஸ் கிடைக்கும், ஒரு மெடிடேஷன், அந்த கதையா இருக்கு நீ சொல்றது. எனக்கு வந்து வேலிட் பாயிண்ட்ஸ் கொடு.
என்னால லாக் பண்ணிட்டேன், என்னால பேச முடியலடா, அடிக்ஷன் தான்டா அது அப்படின்றான் ஷாம். அடிக்ஷன் தான்ப்பா, நான் இல்ல சொல்லியப்பா. சரி, நீ ஆஹ் எதுக்காக கேம் ஆடுற? நீ அதை சிம்பிளா சொல்லு. எதுக்காக நீ கேம் ஆடுற? இது நல்ல நான் கேம் கொஸ்டின். நான் கேம் ஆடுறது வந்து மெயின் ரீசன் டைம் பாஸ் பண்ணேன். ஓகே. மெயினா டைம் பாஸ் பண்ணதான். பிளஸ் ம். பிளஸ் நான் எப்போ கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ டோன்ட் நோ தேர் வாஸ் திஸ் வாஸ்ட் கேமிங் கம்யூனிட்டி. நான் உள்ள போக ஓ, போக தட்ஸ் அது அ குட் வந்து பாயிண்ட், தட்ஸ் அ குட் பாயிண்ட். நான் உள்ள போக 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 வந்து ஸோ ஐ மெட் மெனி பீப்புள். டு பி ஃபேக்ட் எனக்கு வந்து இப்போ லைக் ஐ ஹேவ் லைக் மெனி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒர்க் கலீக்ஸ் ஆனா இருக்காங்க. நீங்களாம் ஒரு ஆளு பொண்ணே இல்லடா, எனக்கு ஆமா வந்து கேமிங்ல ஆமா கிடைச்ச பசங்க தான்டா. இல்ல இல்ல உண்மையா சொல்றதான். அதான் உண்மை. வாட்னாடா. ம், இதெல்லாம் கண்டிப்பா ம், ரிலீஸ் பண்றோம் சாம், சீக்கிரம் போறேன். ஏன்னா வந்து நான் வந்து இப்போ இப்போ நான் ஒரு டிஸ்கார்டுக்குள்ள போய் எங்களோட சேனல் இருக்கு. அது பேர் சொன்னாலே நீங்க திருப்பீங்க. அதோட ம். பேர் வந்து ஹாட் காஃபி மாட். இந்த பேர் வந்து எங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா சான் அண்ட்ரியாஸ்ல ஒரு மாட் ஒன்று வரும். ஓ, ஓகே 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 ஓகே. அந்த மாடோட பேர் தான் ஹாட் காஃபி மாட். ஸோ அதுல நான் ஆ எப்போ போனாலும் ஆ அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது இருப்பாங்க. ஆ பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவீங்க? ஆ. கேம் பத்தி ஒன்னு பேசுவீங்களா? லைஃப் கேம் ஜாலியா பேசுவீங்களா? இல்ல அது ஜென்ரலா எது பத்தி ரேண்டமா பேசிட்டு இருப்போம். நாங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்போம். இப்போ வந்து இப்போ வந்து பக்கத்துல வந்து சாட் பாக்ஸ் இருக்கு. அதுல போய் ஏதாவது மீம்ஸ் போட்டு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல கேம் பத்தி பேசிட்டு ம். இருப்பாங்க. இல்ல கேம் சப்போஸ் வந்து இப்போ CS2 வந்து புதுசா அப்டேட் ஆச்சுன்னா யாருன்னா ஒருத்தர் அதை பத்தி போஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிடுறேன். இப்போ கூட நீங்க வந்து இப்ப நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தோம்ல, ம், நான் ம், அப்ப ம். டிஸ்கார்ட் தான் போயிட்டு வந்து 2 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் கதை பேசிட்டு வந்தேன். என்ன ப்ரோ லியோ படத்துக்கு போலாம் வர பேசிட்டோம் நாங்க. சொல்லிருப்பிய, எனக்கு கெஸ்டா ம். இன்வைட் பண்ணிருக்காங்க ப்ரோ, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பசங்க கேட்டாங்க, ரொம்ப பெருமையா போனா இருக்கு. போட்டோன்னு. அந்த மாதிரிலாம் சொல்லல. நான் சும்மா உள்ள போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் திங். இப்போ நான் வந்து அதான் என்கிட்ட இப்போ நான் ஃபீல் பேட். இப்போ நான் தனியா இருக்கும்போது என்கிட்ட யாருமே பேசணும்னு தோணல. வாட் ஐ டூ இஸ் லேப்டாப் ஓன் பண்ணுவேன், கேம்குள்ள போவேன், டிஸ்கார்டுக்குள்ள போவேன், பீப்புள் இல்ல ஸ்டார்ட் டாக்கிங் வித் தம். எனக்கு அதுல ஒரு மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும். Nice. யார்கிட்ட அட்லீஸ்ட் வந்து நம்ம கூட பேச யாரா இருக்காங்களே, எனக்கு நம்மளே Super. வந்து நல்ல பாயிண்ட். கம்யூனிட்டி, நம்ம builds a ஒரு community for கம்பெனி yourself. கம்யூனிட்டி ஒரு கிடைக்கும். கம்பெனி கிடைக்குது. ஸோ ஹேவ் சம்மன் டு Nice. டாக் டு. ஸோ அது இட்ஸ் என்ன சொல்றது. ஸோ த்ரூ தெம் ஐ காட் டு மேக் கான்டாக்ட் வித் பீப்புள். நிறைய பேர் மீட் பண்ணேன். நிறைய பேர் மீட் பண்ணேன் அவங்கனால வந்து. அண்ட் யூ டோன்ட் பிலீவ் த பீப்புள் ஹூ ஐ கேம் வித் தெம் ஆர் லைக் ஆஃப் ஆஃப் தெம் ஆர் லைக் அபவுட் 30. ஓகே. 35. அவங்களுக்கு வந்து குழந்தை 2 குழந்தை வச்சு எங்க கேம் ஆடிட்டு இருப்பாரு. குழந்தை வந்து வரும் பக்கத்துல வந்து நிக்கும். ஷாம் மாமா கூட ஆடுறீங்களா அப்படின்னு கேட்கும் குழந்தை. இல்ல அந்த I forgot to mention about this. நாங்க யாருமே மாமா வந்து ஐடியா. you won't use real names. We all use a gaming name only. உங்க நேம் நான் ஷாம், ஃபாலோவர் சேர்த்து விடுறேன் இன்னைக்கு உனக்கு. The thing is நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் CS ஆடும்போது my name was Mojo. மோஜோ. அது வந்து அப்ப வச்சிருந்தேன். தளபதி இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து வாத்தின்னு மாத்திட்டேன் வேற. வாத்தி என் பேரு தெரியுமா உங்களுக்கு? கேமிங் நேம் அசந்து போயிடுங்க. ராகுல் பிளஸ் ஹல்க். வேற லெவலுக்கு. எந்த வந்து ஸ்வாம்ப் ராட். இல்ல ஸ்வாம்ப் ராட்டா. சாக்கடை இல்லையா நீ? சாக்கடை இல்லையா? ஆமா, தனியஸ் சாக்கடை. அப்புறமா வந்து ஸோ அவங்கனால வந்து இப்ப எனக்கு மனசு தேவையான ஏதாவது பேசணும். அங்க இருக்கிற நான் யாரையும் நேர்ல மீட் பண்ணதும் கிடையாது. மீட் பண்ண கூட இப்ப எனக்கு மனசு தேவை. அவங்கள வந்து எதாவது பத்தி பேசுவாங்க. நான் எனக்கு எதாவது மனசு தேவை நான் பேசுவேன். ஸோ எல்லாம் வந்து டிஸ்கிரிட்டா இருக்குமே தெரியும். நான் கேம் ஆடுவோம், பட் வி டோன்ட் நோ அவர் பர்சனல் லைஃப். எங்க வாழ்க்கை சோ அது மாதிரி உன்னை பத்தி ஒழுங்கா தெரியாதனால அவங்க வந்து ஒரு 3வது மனுஷனா இல்லைன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது நீ எதை காட்டணும்னு விரும்புறியோ அதை மட்டும் காட்டிட்டு லைக் பர்சனலா வச்சுக்க வேண்டியதுக்கு உன் கண்ட்ரோல் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆப்வியஸா. அதுதான் நீங்க வந்து கேன் டாக் ஸ்டஃப், பீப்புள் won't judge you over there. ஸோ அதுதான் இப்போ வந்து இப்போ ஒரு சின்ன கேமிங் கம்யூனிட்டி இருந்தது வந்து இப்போ நாங்க நேர்ல மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரீசெண்டா நாங்க நம்ப மாட்டீங்க, நாங்க போன வாரம் எலெக்ஷன் முடிச்சுட்டு நாங்க தாஜ் கோரமண்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தோம். இல்ல ஏன்னா வந்து அந்த நான் ஒரு ஆட் ஆக்டர் சொன்னேன்ல, ராக்கி. இந்தியன்ல வந்து ராக்கி. ஓகே, கேஜிஎஃப் படத்துல வருவாரு அவரா? சலாம் ராக்கி பாய். அவ்வளவு சீன்லாம் இல்ல. சரி, ராக்கி அங்கிளுக்கு ஒரு ஷவுட் அவுட் போடுவோம். ஷவுட் அவுட் மிஸ்டர் ராக்கி.
ராக்கி பாய் எங்களையும் தாஜ் கோரமண்டல் கூட்டிட்டு போங்க, கூடிய சீக்கிரம் வெயிட் கூட்டு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கும் ஆனா ஒரு அண்ணன் இது போடுறோம், ஒரு அண்ணன் வந்து எபிசோட் போடுறோம் உங்க கூடயும். உண்மையிலே சொன்னா இப்ப நீ ஒரு ஒன்றுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கேம் ஒன்றுல வந்து நீ ஃபோக்கஸ் ஆகும்போது நீ உன்னோட பேட் தாட்ஸ், உன்னோட இது வந்து தாழ்மனமா அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு ஸோ யூ கேன் கான்சென்ட்ரேட் சம்திங், பட் அட் எண்ட் ஆஃப் டே யூ வில் பி ஹாப்பி. அந்த ஒரு ஒரு நல்ல இன்னும் ஒரு வந்து எஸ்கேப், அவன் சொன்ன எஸ்கேப் ஆர் டிஸ்ட்ராக்ஷன். ஆப்வியஸ்லி அண்ட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு இப்ப எவனா இப்ப நான் நெதர் லைஃப்ல காண்டா தெரியுது எங்க கேம் வந்து போறேன்னு. எங்க எவனா வந்து சொதப்பலான்னு ஆசை பொத்தி தீத்துட்டு வந்தாரு. அதுல ஒரு பண்ணு கிடைச்சிரும், மைண்ட் சரியா அது போயிடும். பண்ணு மைண்ட் சரியாயிடும். இல்ல என்னன்னா நான் கிளியர் ஆயிடுவேன், அவன் மைண்ட் ஃபோக் ஆகி அவன் புலம்ப ஆரம்பிச்சிருவான் வந்து. பாசிங் த ஒன் மந்த் உன்னால வந்து மல்டி டாஸ்க் பண்ண முடியும், ஈஸியா ஓகே. மல்டி டாஸ்க் பண்ண முடியும். இப்ப ஏன்னா வந்து ஜெனரலி எஃபிஎஸ் கேம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஷூட்டிங், டாக்டிக்ஸ் வேணும். இப்ப வந்து ஒரு இடத்துக்கு நீ போனா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். அது சும்மா நீ லேசப்பட்டு காரியம் நீ போய் அப்படியே போய் சுடுறதுக்கலாம். நம்ம வந்து பாத்து கிடையாது சுடுறதுக்கு. we are playing with actual players who are like same rank with us. They also have same experience as how we do. So ஒரு அந்த இப்போ அவங்க கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணா நம்ம எப்படி வந்து எதிர்கொள்ள பண்றது நம்ம யோசிக்கணும். சோ அதெல்லாம் நீ பண்ணணும். you need to be actually prone to the game and you need to have experience for it. சோ அதுக்காக வந்து பிளஸ் வந்து நீ யோசிச்சுன்னே இருக்கணும். நீ வந்து டக்குன்னு வந்து உன்னோட கை ஒரு மசில் மெமரி வாங்காத. மசில் வந்து கரெக்ட் இன்டாக்ட்ல இருக்கணும். போட்டோஜெனிக் மெமரி. இப்ப நீ வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னா இப்போ ஜென்ரலி ஸ்பீக்கிங் இப்போ நீ ஒருத்துக்கு போனோம், இந்த இடத்துல வந்து ஒரு வால் ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல வந்து என்ன பண்ண உள்ள போனா எத்தனை கிரேட் இருக்கும், நீ எந்த இடத்துல ஒளியலாம், எந்த இடத்துல ஒளிஞ்சு நீ சொல்லலாம். இப்போ வந்து ஒரு கிரேட்ல இருந்து ஒரு பக்கம் நீ என்னன்னா ஆங்கிள் தெரியுமா தெரியாதா, அந்த மெமரியை வந்து கிரியேட் பண்ணிட்டு நீ விளையாடினே இருந்தாதான் யூ கேன் ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். ஸோ அத்தாட்டி வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன் இருக்கும்போது 2v1 3v1 வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நீ ஒரு கட்டத்துல இருந்து செத்துருவ. பட் அந்த ஸ்பான்டேனியஸ் திங்கிங் தான் வந்து it will help you survive in the game. ஓகே ஓகே, it will help in your daily life also. ஏதாவது ஒரு விதத்துல how do you speak, how do you trash talk with people, இது வந்து கேம் வந்து கத்துனா how do you trash talk people, especially hindi வந்து எப்படி ஹிந்தில கிராஷ் டாக், ஹிந்தில பண்ணுவோம். ஷாம் பண்ணு ஷாம், ஒரு எல்லாம் பீப் போட்டுக்கலாம், நீ 30 செகண்ட்ஸ் சும்மா அப்படியே ரேண்டமா திட்டு ஹிந்தில. அரே तेरा की क्या बात के उसे सुनने के लिए क्या बात है கேமர் ஒத்துக்குற ஷாம். இப்போ நீ ஒரு கேமர், நான் nice. I won't say gaming one is good, but it all depends on you only. How do you spend time, quality time with it? நீ once உள்ள போயிட்டனா 3-4 hours அது வெளிய வர நாளா இருந்தனா once நான் nowadays I stopped gaming. இப்போ நான் விளையாடுனா at least 2 weeks once, அது வந்து 2-3 hours தான். அதுவே வந்து பத்தல, என்னடா இது நான் கேம்லயே கேம் ஊர் நம்ம திடீர்னு வந்து எப்படி இருக்கும். பிளஸ் லேப்டாப் எல்லாம் நாசமா போச்சு, எல்லாம் வந்து அப்டேட் 40-60 எல்லாம் வந்து போச்சு. வாட் கேன் இட் டு? சோ அதுக்காக தான் இப்ப நான் காசு சேர்த்து வச்சுங்கிறேன். ஷாம் இப்ப வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாதனால ஷாம் வந்து எந்த கதை விட்டானாலும் மறுப்பு பேச முடியல. ஆமா, இதுவே நம்ம வந்து ஷாம் எந்த அளவு வந்து வச்சு செய்யறாங்க பாய்ஸ் நான் கண் கூட பாத்துருக்கனால சொல்றேன். இன்னொரு செஷனும் போடுவோம். ஓகே பாய்ஸ், இன்னைக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். சூப்பரா டிஸ்கஸ் பண்ணோம். கேமிங் நம்ம லைஃப்ல எப்படி கேமிங் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஸ்லோவா நம்ம சின்ன வயசுல இருந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இப்போ ஷாம் எப்படி சூப்பரான ஒரு கேமரா மாறி இருக்காருன்னு பேசணும். அப்புறம் வந்து கேமிங்கோட நெகட்டிவ் பத்தி பேசணும். அண்ட் அட் த சேம் டைம் எப்படி பாசிட்டிவ்ஸ் இருக்கு, வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ், எப்படி ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை பத்திலாம் நிறைய பேசணும். நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் கேமிங் பத்தி. நீ சொன்ன மாதிரி அடுத்து இது ஒரு சீரியஸா கூட போடலாம். யூ கேன் இன்வைட் மோர் கெஸ்ட் ஃபார் கேமர்ஸ் who want to share their ideas. குட், நல்ல எபிசோட், எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு. What about you, Ashwant? எனக்கு தெரிஞ்சு ஷாம் கூட கேட்ச் அப் பண்ணதே எனக்கு வந்து ஒரு பெரிய சாதனையா தெரியுது. நல்லா இருந்துச்சு. அவனும் மூலக்காரன் தான் போல, இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தான், புது இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ நல்லா இருந்துச்சு. சொன்ன மாதிரி அதர் பீப்புள் ஷுட் be called and spoken to. ஏன்னா வந்து ஷாமோட ஃபேக்ட்ஸை நான் வந்து அவ்வளோ கண்மூடித்தனமா ஏத்துக்க விரும்பல. எனக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ்க்கு எல்லாம் தேவைப்படும். I have 2 or 3 like I said, இன்னும் 2-3 பாயிண்ட் வேற இருக்கு பேசுறதுக்கு. டைம் இல்லாதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் ஷாம். உங்க டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து பேசியிருக்க. உன்னோட தாட்ஸ் என்ன? அவ்வளவு சீன்லாம் இல்ல, ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க, எனக்கும் பேசணும்னு தோணுச்சு. சோ அதான் வந்துட்டேன், வேற எதுவும் இல்ல.
கூப்பிட்டுருக்க கூடாது. சரி, ஓகே ஓகே சொல்லு. அதுதான்டா உங்களை மதிச்சு நான் வந்தேன் பாத்தியா, அதுக்கே வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். சரிங்களா? சொல்லிட்டேன்ல. சொல்லி முடிச்சு ஆ, வச்சிட்டோம். ஆ. 2 பேரும் சொல்லிட்டோம் நாங்க, அவ்வளவுதான். anyway தேங்க்ஸ் ஃபார் ஆ. காலிங் மீ गाइस. தேங்க் யூ. ஓகே ஏய், ஓகே. அதுதான் ஃபார்முலா முடிச்சிட்டான். சரி, நம்ம இதோட முடிச்சுக்கோ. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கலாம். யாரு கூட என்ன டாபிக்னு தெரியல, தோன்றபடி தான் போட போறோம். See you guys. Bye. bye பை bye. பாய்ஸ்.